ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் பிரியமான பக்தர்களே, உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் உங்களோட தான் வாழ்ந்துட்டுருக்குறேங்கிறத நான் நீங்கள் என் முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். நீங்கள் என்னை நம்புகிற பட்சத்தில் நான் எப்பவும் உங்களை கைவிட மாட்டேன். உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாகவே என்னுடன் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். எப்பவும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத. நான் உன் கூட இருக்கிறதுக்கு காரணம் நீ என் மேலே வைக்கக்கூடிய அன்பு கலந்த பக்தி மட்டுமே. நான் என் பக்தர்கள் கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. உங்களுடைய மனம் மட்டுமே எனக்கு முக்கியம். நீ அளிக்கக்கூடிய பணம் எனக்கு முக்கியம் இல்லை. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் வாழ்ந்த காலத்திலையும் என் பக்தர்கள் கையில் இருந்து பெற்ற காணிக்கையானது அவர்கள் முன்னமே கடவுளுக்கு கடன்பட்ட விஷயங்களை நான் உங்களிடம் இருந்து பெற்று உங்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து தான் கடவுள்கிட்ட அவருடைய சேவகராக நான் உங்களுடைய கடனை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு உங்களுடைய சங்கடங்களில் இருந்து விடுதலையை தருகிறேன். அதனால தான் நான் உங்களுடைய குரு மட்டுமே, கடவுள் இல்லைங்கிறத எப்பவும் என்னை நோக்கி வந்த பக்தர்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் அதை சரியாக புரிஞ்சிக்காத பட்சத்தில் தான் என் மேலே ஒரு சில நேரங்களில் கோவப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை நான் முழுமையாக நீக்கணும்னு விரும்புகிறீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருடைய கஷ்டங்களும் அவரவர்களுடைய வினை பயன். அதை நாம் தள்ளி வைக்கவோ ஒத்தி போடவோ முடியாது. அது வர நேரத்துக்கு வந்து தான் தீரும். அதே மாதிரி உன்னுடைய கஷ்டத்தை விலக்கி வைக்க முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. அதை அனுபவித்து தீர்க்க வேண்டியது தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உண்மை. ஆனால் அதையே என்னால் உங்களுக்காக கடவுளிடம் வாதாடி கொஞ்சம் சுலபமாக மாற்றி கொடுக்க முடியும். இதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என் மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய பக்தர்கள் நான் அதை செய்வதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அதை பொறுமையோடு இருந்து பெற்று அவர்கள் வாழ்க்கையில் வளம் பெறுகிறார்கள். இதைத்தான் நான் சாயி சச்சரிதத்தில் என்னுடைய குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய இடங்களில் விளக்கி இருப்பேன். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நெருப்பில் இட்டாதான் தங்கமாக மின்னும். அது எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்து மின்னுதுன்னு பார்க்குற இல்லையா? அது போலத்தான் ஒரு மரத்தில் எத்தனையோ பூக்கள் பூக்கலாம். பருவ காலங்களின் நிறைய சுழற்சிகளுக்கு உட்பட்டு பூ பிஞ்சாகி அது காயாகி அது கனியாகிறதுக்குள்ள எத்தனை சங்கடங்களை அது எதிர்கொள்ளுது. இதில் பிஞ்சாகவே காயாகவே நிறைய உதிர்ந்து போகுது. லட்சம் பூக்களில் ஒரு ஆயிரங்கள் தான் பிஞ்சாகவும் அதில் ஒரு நூற்றுக்கணக்கானவைகள் தான் காயாகவும் அது மாறி கனியாகவும் மாறுகிறது. இந்த கனி பழுத்து உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து இறைவனுடைய பிரசாதமாக மாறக்கூடிய பாக்கியம் கூட ஒரு சில கனிகளுக்கு மட்டுமே வாய்க்கிறது. அதுபோலத்தான் என்னை நோக்கி வரக்கூடிய பக்தர்கள் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய வினை பயனுக்கு ஏற்பத்தான் பலனையும் பெறுகிறார்கள். என்கிட்ட வரக்கூடிய எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைச்சிடுதான்னு கேட்டால் எல்லாருக்கும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் பெறக்கூடிய தகுதி அவர்களுடைய கர்ம வினை பயனை மட்டுமே சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். நான் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் மன்னனுக்கும் அரசனுக்கும் அனைவருக்கும் ஒரே விதமாகவே அருளை வழங்குகிறேன். நீங்கள் அதை பெறும்போது நீங்கள் அதை எவ்வளவு உங்களுக்கு வந்து சேருதோ அது உங்களுடைய வினைப்பயனை பொறுத்தே அமைகிறதே தவிர்த்து நான் என்னுடைய பக்தர்கள் யாரிடத்திலும் எந்த பாகுபாடும் பார்ப்பது கிடையாது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னோட நீங்கள் காலத்துக்கும் தொடர்ந்து பயணம் பண்ணுறீங்க. நீ இப்போ இந்த பதிவை கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூட நமக்குள்ள பந்தத்தினால் மட்டுமே. என்னை நீ முழுமையாக நம்புறதுனால தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்குது. மனவேதனையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பணத்தினால கடனால் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் போதும் பாபா இந்த வாழ்க்கையே வானான்னு
விரக்தியோட உச்சத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பதிவை கேட்குற உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கை வாழறதுக்கு கடவுள் இந்த வாழ்க்கையை மனித பிறவியை கொடுத்ததே மிகப்பெரிய பாக்கியம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் சாய் என் கூட இருக்கிறாருன்னு என் மேலே நம்பிக்கை வச்சு கஷ்டத்தை கடந்து போக பழகு. இந்த கஷ்டம் நிரந்தரம் கிடையாது என் குழந்தையே. நான் உன் கூட இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். எனது நாமத்தை உன்னுடைய உள்ளத்திலையும் என்னுடைய யோக சக்தி வாய்ந்த உதிங்கிற திருநீற்ற உன்னுடைய நெற்றியிலையும் வச்சுக்கோ. எப்பவும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ, என் சாய் என் கூட இருக்கிறாருன்னு. இந்த விஷயத்தை மட்டும் நீ கடைப்பிடிச்சா போதும். உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தவிடு பொடியாக்க வேண்டியது உன் சாய் என் பொறுப்பு. சில நேரங்களில் மனம் தளர்ந்து நான் எதுக்காக பாகவா வாழணும், என்னால் யாருக்கு பிரயோஜனம்னு சொல்லி நீ சிந்தனை செய்கிற இந்த சிந்தனை என்னை ரொம்பவே கவலைப்பட வைக்குது. ஒன்றை மட்டும் மறந்துடுற, என்னால் ஏற்படுத்தப்பட்ட உறவுகளை பற்றி மட்டுமே நீ கவலைப்படுறியே தவிர்த்து என்னை பற்றி நீ நினச்சி பார்க்குறியா? உன்னை போல என்னை மனசார வணங்கக்கூடிய பக்தர்களை நான் எப்படி கைவிடுவேன்? என் கூட உன்னுடைய அனைத்து விஷயங்கள்லையும் தொடர்பிலேயே இருக்கிற உன்னுடைய அனைத்து சங்கடங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு பரிபூர்ண சரணாகதி அடைகிற உன்னை போன்ற பக்தர்களை நான் எப்படி கைவிடுவேன்? என்னோட நாமத்தை பக்தியோடவும் என்னோடவே இருக்கணும்னு நீ நினைக்கக்கூடிய உன்னுடைய அன்பு நிறைந்த மனமும் என்னை எப்போவும் மகிழச் செய்யுது. அப்படி இருக்கக்கூடிய பவித்திரமான குழந்தையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ. என்னை சதா சர்வகாலமும் ஆராதித்து ஆனந்தப்படுத்தக்கூடிய உன்னை போன்ற குழந்தைகளை காக்க வேண்டியது என் பொறுப்பு. இதை என் சத்திய வாக்கா எடுத்துக்கோ. இந்த பதிவை பார்க்குற இந்த நொடி தொடங்கி உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் குறைய தொடங்கும்னு நம்பு. நீ உன் மனசால என்னை சுமக்கிற உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உன்னுடைய குடும்பமாயிருந்தாலும் சுற்றம் நட்பு எல்லாத்தையும் பற்றி கவலைப்படுறத நிறுத்து. உன்னை பற்றியும் கொஞ்சம் யோசி. நீ நல்லா இருந்தால் தான் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முடியுங்கிறத மட்டும் மறந்துடாத. உன்னுடைய உழைப்புக்கும் உன்னுடைய திறமைக்குமான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுற கவலையை என் காலடியில் விட்டுட்டு உன் கடமையை செய். எல்லாத்துக்குமான நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக உன் கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. காலையில் இருந்து இரவு வரைக்கும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் என்னுடைய அருள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாத. எதை பற்றியும் கவலைப்படாத. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத மறந்துடாத. எந்த ஒரு சங்கடத்தையும் உன்னுடைய மனசுக்கு கொண்டு போகாத. மனசு வலிமையாக இருந்தால் தான் உன்னுடைய உடலும் வலிமையாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்ய முடியும். உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னை நான் தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன தேடி வரல அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக நம்பு. ஏன்னா உன்னை போன்ற பக்தர்கள் ரொம்பவே குறைச்சல். என்னை பரிபூர்ணமாக நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்ச உன்னை போன்ற பக்தர்களை காக்க வேண்டியது என் பொறுப்பு. நிம்மதியாய் இரு. இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் தொடங்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்று கூறிக்கொண்டே இருங்கள். பாபாவின் அருளோடு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் பலமாக மாறும்.